அம்மா நமது நாட்டுக்குத்தான் இப்பாற்பட்ட சோதனைகள் வர வேண்டுமா? குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தை பரம் பெற வேண்டி காடு மலை நாடுகளை கலந்து கைலாய உங்கள் கணவருக்கு உதவி செய்ய உறுதுணையாக உனது மைத்துனராக விளங்கக்கூடிய கோபால கண்டனம் சென்றார். ஆமா, அண்ணனுக்கு துணையாக என்னுடைய மைத்துனர் சென்றார். ஆமா, என் கணவருக்கு என்னடாச்சு சொல்லிட. வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறாரோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். அம்மா, உங்கள் வாழ்க்கையில் விதி விளையாடி வழியளக்கக்கூடிய பரமன் முக்கன் புடைத்த ஈசனை கோரி அரிய பெரிய வரங்களை பெறுவதற்காக சென்ற உனது கணவர் கைலாயத்திலே தவத்திலே அமர்ந்தார். தவச்சாலையை சுற்றி சுற்றி வலம் வந்தார். தேவலோக மாதர்கள் தவத்தை கெடுக்க வந்தார்கள். அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று முயற்சித்தார். உங்கள் மைத்துனர் தேவலோக மாதர்களோ சூழ்ச்சிகள் தெரிந்தவர்கள் தப்பத்தை தேவலோகம் ஓடினார்கள். அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும், வஞ்சத்திற்கு வஞ்சம் வாங்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மைத்துனர் கோபாலகண்டன் தேவலோகம் புறப்பட்டார். அம்மா, மைத்துனர் தேவலோகம் புறப்பட்டாரா? இது என்னும் வெள்ளத்திலே விழுந்து விட்டார். அம்மா, ஐயோ அம்மா, என்னடாச்சு? தேவலோகம் புறப்பட்ட உங்கள் மைத்துனர் அண்ணனுக்கு உறுதுணையாக சென்று அவரது தம்பி பூபாலகண்டன் தேவேந்திரன் கரத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் பட்டு இறந்து விட்டார். அம்மா, ஆண்டாண்டு காலம் அழுது புலம்பினாலும் மாண்டவர்கள் இந்த மண்ணிலே பிறக்கப் போவது கிடையாது. பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனால் அனைவருக்கும் இறப்பு கட்டாயமாக நிகழ்கிறது. உடன் பிறந்த தம்பி, வலது கரமாக இருக்கக்கூடிய தம்பி பூபாலகண்டன் இறந்தால் செய்தியை கேட்டவுடன் அந்த தேவ இந்திரனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக உனது கணவர் வல்லாளகண்டன் தேவலோகம் புறப்பட்டிருக்கிறார். என்னுடைய கணவர் தேவலோகம் புறப்பட்டிருக்கிறாரா? அவர் போகும் பொழுது அவரை நீ தடுத்து நிறுத்திருக்க கூடாதாடா? எங்கம்மா கேக்குறானுங்க, அவன் வெளியே மானாண்டா உன் தம்பி தான் செத்தான், நீ போய் சாவாதார கூப்பிட்ட ஒரு டீ வாங்கி கொடுத்தான், அதோட குடிச்சிட்டு உட்காந்து என் கணவரை நீ தடுத்து நிறுத்திருந்தால் அவர் வரும் பொழுது அவரிடத்தில் ஒரு நற்செய்தியை சொல்லலாம் என்று காத்துக் கொண்டிருந்தீங்கடா. ஆமாண்டா. கணவர் இடத்திலையா நற்செய்தியா? என்ன செய்திமா? என்ன செய்தி சொல்லு. என்ன தெரியுமாடா? வாய்மொழி போடுது. ஏண்டா என்ன நற்செய்தி தெரியுமா? இங்க பாருடா. என்ன பாருடா? என்ன பாருடா? நான் கீழே பாக்குறேன், கீழே பாருடா, நான் மேல பாக்குறேன். எதையும் நீ பார்க்க வேண்டாம். என்ன நற்செய்தி தெரியுமா? என்ன செய்தி? நான் 3 மாதம் கருவுற்று இருக்கின்றேன். 3 மாதம் கருவுற்று இருக்கின்றேன். கருணா முட்டை தானா? எங்க போட்ட முட்டை? எங்க விளையாடணும், எங்க விளையாடக்கூடாது எதுவுமே உனக்கு தெரியாது. நீ சின்ன குழந்தை, கிரவுண்டு கச்ச போய் விளையாடிடுவேன். புரியலையா? நான் 3 மாதம் முழுகாம இருக்கிறேன்டா. ஆர்டர் பண்ணி வயலுக்கு போறேன். 3 மாசமா இருக்கேன்டா.
மாசமா இருக்கிறேன். என் வயித்துல கரு உண்டா இருக்கு. மாசமாவா? ஆமாண்டா. 3 மாசத்துலயா? உள்ள சுத்துதா? கருவா இருக்குடா. கருமாவா வேற? கருவம் கிடையாது. கர்ப்பமா? கர்ப்பமா இருக்கேன். எப்ப பிரசிடண்ட் ஆவா? 8 மாசம். 7 மாசத்துலயா? ஆமா. 9ஆம் மாசம் தாலியா இருப்பாங்க தானே? ஏய், நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல நான் அழிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறியா? இந்த செய்தியை என் கணவருக்கு சொல்லியிருந்தா எங்க நான் குங்குமம் பூனா வாங்கி கொடுத்துருப்போம். எதுக்கு? நான் மாமா சூப்பர் பூ அழிரி மரத்துல பூ இருக்கும், அதை வாங்கி அந்த ஒட்ட அடிச்சு சாப்பிட்டா பூல தீ போடுவாங்க. என்னடாச்சு? அது பாம்பு கட்டிச்சு. பாம்பு கட்டிச்சா? அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம் சொல்லிருக்கிறேன் எஜமா கிட்ட. சொன்னீங்க இல்லையா? திருமணம் நடக்கும். திருமணம் நடந்து முடிச்ச பிறகு உன் மண்டாட்டி கர்ப்பமாவா? ஆமாட்டா. கல்யாணம் பண்ண நீங்க நான் கர்ப்பப்பை எடுத்து அடிச்சு காய வச்சிருவேன். அப்புறம் 60 வயசுல உள்ள பாட்டுக்கலாம். அப்படி மாடு மாடா குழந்தை பார்த்தா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், அதனால கர்ப்பப்பை. அப்புறம் உன்ன மாதிரி குழந்தை பார்த்துட்டா நான் வந்து டேய், உனக்கு பிறகு உன்னுடைய பேரை எடுத்து சொல்றதுக்கு ஒரு குழந்தை இருக்குண்டா, அதை விட்டுட்டு எல்லாத்தெல்லாம் பேசுங்கன்ற. அது எதிர் விட்டு கோபால் பார்த்துப்பான். எதிர் விட்டு கோபாலா? ஊச்சான் குழந்தை பார்த்தானா, அவன் குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் ஊச்சி போட்டாங்க. அப்புறம் ஆன்மை போறதுன்னு சொன்னாங்க. யாருக்கு? உனக்கா அவருக்கா? அந்த கோபாலுக்கு. அப்ப உனக்கு தான் ஆன்மை குறைவு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஊச்சியில மருந்து ஏற்றி போட்டாங்க. இது யாரு அப்பான்னு கேட்டா ஊசின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்ப ஊச்சியில இருக்கிற மருந்து யாரு வந்து மந்தா இருக்க சொல்ல. சரிமா, இங்க பாருடா. எந்த ஒரு மாசமா ஐயோ அட பாவி, இது ஒரிஜினல் என்னது? இது நான் டூப்ளிகேட்டா? வயித்துல உனக்கு 3 மாசம் வந்து கணவர் இருந்தா என்னடா பாக்குற? ஒரு இளவரசியா பாருடா. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, தேவேந்திரனை கொல்வதற்காக சென்றிருக்கிறார். உன் கணவர் வரும் வரை என் பாதுகாப்பில் இரு. பாதுகாப்பில் புக்கள் படைத்த பரமல் கண்டதிலே காட்சியளிக்கின்றேன், கண்பிடித்து போ. ஒரு முறை பார்ப்பதற்காக இரவு பாராமல், குளிரண்டு பாராமல், வெயிலண்டு பாராமல் காட்டுந்தவா புரிகிறேனே இதற்காக சுவாமி. காற்றென்று பாராமல், மழை என்று பாராமல் என்னையே கோரி கடுத்தவத்தில் சமமாக இருக்கின்றாய். உனக்கு என்னப்பா வேண்டும் சுவாமி? சில மருந்து வேண்டும் சுவாமி. வரங்கள் வேண்டுமா? தருவாயா? யாது வர வேண்டும் கேள், தனகின்றி தாராளமாக தருகின்றேன். நிச்சயமாக, சத்தியமாக. நான் ஒன்று, நான் எதை காட்டாலும் தாராளமாக தருவேன் என்று என் கருத்தில் நீங்கள் ஒரு சத்தியம். பணிகளுக்கும் கத்தால் கேட்கக்கூடிய வரத்தை தடையின்றி தாராளமாக தரக்கூடிய வல்லலார் அப்பனுக்கும் போது என்னிடத்திலே சத்தியமா? அவனுக்கு நம்பிக்கை கிடையாதா? சொன்னாங்க பலிக்காது. சத்தியம் செய்து கொடுத்தால்தான் உன் மீது எனக்கு நம்பிக்கை கிடைக்கும். சத்தியம் செய்து கொடுக்க மாட்டாயா? நீ கேட்டபடியே கேட்ட வரத்தை தருகின்றேன். இதுவே சுவாமி, மறக்க கூடாது. நீங்கள் என் கரத்தில் சத்தியம் செய்து கொடுத்தீர்கள் சுவாமி. நான் கேட்க வேண்டிய வர இந்த அண்டங்கள் எனக்கு அண்டங்கள் 2 ஒன்றாய் அடகியே இருந்துட்டாலும் சிவமே இறைவா
பாய்ந்துமே பயந்துமே ஓடிட்டாலும் நான் கேட்கக்கூடிய வரங்கள் சாக வர இதை தவிர வேறு ஒரு வரங்களுக்கு அது என்ன வரும்? இந்த ஆகாயம் ஒரு பூச்சக்கரமலையாக இந்த பூமி ஒரு தங்க துட்டிலாக நான்கு வேதங்களே நான்கு சங்கிலியாக பிணைத்து போட்டா அது எப்படி போட்டோம்? தங்க தொட்டிலாக காட்சியளிக்க வேண்டும். அந்த தங்க தொட்டியில் தவழ்ந்து விளையாடு என் மனைவி விசுவாசம் வைத்து நீங்களே எனக்கு மகனாக வரங்கள் கேட்கின்றாய், வேண்டாத வரத்தை கேட்கின்றாய். சாகா வர வேகா உடல் போகா செல்வம். இதை கேட்டாய் கொடுத்து விட்டேன். உன்னுடைய மனைவி விசாசிக்க வைக்கிறேன். உனக்கு நான் மகனாக பிறக்கிறேன். மகனாக முடியாது. நான் சென்று வருகிறேன். முடியாது. என் கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். சத்தியத்தை மீறலாமா? கொடுக்க முடியுமா? செய்து கொடுத்த சத்தியத்தை மீறமாட்டேன். இருந்தாலும் உன்னுடைய மனைவி விசாசிக்க வைக்கிறேன். வைகாசி திங்களிலே கருவுரு வாங்கி மாசி திங்களிலே உன்னுடைய மனைவி வைக்கிறேன். மகனாக பிறந்தேன். போதுமா? அந்த ஈசனே எனக்கு மகனாக பிறக்க போகிறார். இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனா எனது தம்பி நான் தவத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தவச்சாலையை சுற்றி சுற்றி கவல் கொண்டாரு எது சென்று விட்டான். இந்த சந்தோஷமான செய்தி என்று கூற வேண்டுமே. ஏய் தம்பி போவாங்கடா. சொல்லாது யாருன்னு கேட்டா என் தம்பி ஆணை தெரிகிறது. என் தம்பி ஆணை போல் தெரிகிறது. 30 கும்பத்துக்கு எடுத்தாந்து கொடுத்துக்கிறான். யார 30 கும்பனா? எங்க வீட்டுல சாவு. அதே என்கிட்ட சொல்ற. அது எடுத்து போயாண்டா. அது ஏன்டா எடுத்தாங்க? டேய் எனக்கு தந்த. ஏடதங்க. எது போ. என் தம்பி எங்க? போவல கட்டா. வர. வாய் தாங்க. ஏய் யாரா தாய் கம்தா இருக்கோலையாடா நீ. வானாலும் பரவாயில்லை. அந்த சாமி வாய் தாங்க வச்சு அளவு போங்க. ஏய் உன்னோட சொல்லி போற அடிக்க வராங்க. எங்க? யார் அடையுது? ஐயோ ஊமை பழுது அடையுது. அவன் எப்படி வாய் தரமா? அவனா ஊமை வச்சு எப்படி வாய் தரமா? அவன் ஊமன்னா எப்படி தெரியுது? வாய் அசக்குறது என்ன? யாரு கேட்கறா? அவன் தான் கேட்கறான். யாரு கேட்கறா? டேய் அவன் பேச மாட்டான். நீ தானே சென்ற என் தம்பியோட நவச்சாலைய சுத்தி 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 காவல் புரிய. அவன் கூட இதே மாதிரி பேசணும். அவனை இட்டு போய் சேர்த்துட்டான். இன்னும் 1.5 மணி நேரத்தில் இவனை இட்டு போய் சேர்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஒரு மன பிராந்தி. பிராந்தியா? நானு அவன் இவன் உங்க தம்பி என் தம்பி போனோமா போனோமாவா போனோமா நானு சொல்றேரா போனோமா நானு இவன் இவன் உங்க தம்பி போனோமா போனோமா சொல்லு. அதான் நானு நீ அவன் அவன் உங்க தம்பி போனோமா என்ன போன மாட்டேன் சொல்றா. நானு அவன் அவன் உங்க தம்பி போனோமா தானே சொல்லிக்கிறேன். அதான் நானு எடுத்து சொல்லு.
நான் நின்னுக்கிறேன், உட்காந்துக்கிறேன் நீ. நடக்க முடியலங்க தம்பி கூட அவ்வளவு தூரம் பயணம் பண்ணல ஆஹா, ஆமாடா டேய். வெற்றி வெற்றி நமக்கு தான் வெச்சி, வெச்சி. டேய் போடா, வாடக. வாடக. இது உங்களை தண்ணி கலக்கலாம் தண்ணி சரி போகட்டும். எங்க என் தம்பி? ஐயா நீங்கள் இருவர் எங்கு சென்று? நீங்கள் தபத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தீர்கள் தவத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது பார்த்தா தாலி அறுக்கிறாங்களா அங்க 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 பிறகு சொல்லு. உங்கள் தபத்தை கெடுப்பதற்காக தேவலோகத்தில் நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய மாதர்கள் வந்தார்கள். என்ன 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 தேங்காய் எண்ணெய் மல்லாட்டு எண்ணெய் எனக்கு என்ன சொல்லு. நாட்டிய மாதர்களை பிடித்து கசையடி கொடுத்தார். யாரு? என்ன ஆணவம் இருந்தா என் அண்ணன் தவம் இருக்கும் இடத்துக்கு வந்து என் அண்ணன் தவத்தை கெடுக்க வந்திருப்பார். வந்தீர்களா? தானாயா தம்பி? உன் வீட்டு அடியா என் வீட்டு வேடியா? ரெடியா? ஒரு அடியும் அம்மா இரும்புப்பா நிக்கிறாளுங்க. ஏய், என் தம்பி எப்படிப்பட்டவன்? அடுத்த அவசரத்துல உன் தம்பிக்கு தண்ணி தாக எடுத்துக்கிச்சு. தண்ணி தண்ணி தண்ணின்னு கேக்குறாரு. தண்ணி குத்தியடா? நான் தண்ணி எடுத்தாரான்னு அந்த 4வது வீட்டுக்கு போயிட்டேன். நீ போயிட்ட? ஏன் தூக்காரலாம் மீதிலாம் அவன் தான் பார்த்தான். அவனுக்கு அருகில் இருந்தவனா? டேய், நம்ம ஏன் சொல்லணும் நம்ம ஏன் போறேன் ஏய், பூமியாவே இவன் எப்படி ஆகிடும். சொல்லுவான்? பார்க்கறதுலே, என் தம்பியை பார்க்கறது நான் நிறுத்த முடியாது. சீக்கிரம் சொல்றா டேய். அவன் எதில் விட்டான் அவன் எதுவுமே உள்ள போய் வர வச்ச பாரு வாயில என்னைக்குமே தீ வராது. பேச போட மாட்டேன். நான் கூட பேசல பாரு ஐயா பேசுறா? ஐயா என்னடா திருப்பி அவன் தண்ணி எடுத்துட்டு வர போயிட்டான். தம்பியோட நீ தானே இருந்தாய்? வேற என்ன நடந்தது? அவன் எதில் விட்டான் வாயா தண்ணி எடுத்துட்டு போயிட்டான். மீத உனக்கு என்ன இருந்தது? அவன் தான் பெரிய கட்சிக்காரனா அவன் மட்டும் நல்லா ராசிக்கிறான். உடம்பு நல்லா காப்பாத்துறான்பா. அதுக்கு முன்னாடி எந்திரு, ஏய், எந்திரு. நான் நிராயுத பாண்டியாக இருக்கிறேன். சொல்லிதான் தொலையாடா, சொல்லி தொலைடா. எந்திரு, எந்திரா. நான் தண்ணி எடுத்தார போனோமா தண்ணி எடுத்து வர சென்று விட்டாய். தண்ணி அருந்திய உடனே தேவலாக மாதர்களை பிடித்து கசையடி கொடுத்தார். உன் தம்பியின் அடிக்கு தாங்க முடியாத தேவலோக மாதர்கள் தப்பித்து ஓடினார்கள். சாபாஷ். கத்தியை தீர்த்தவில்லை, அவனது புத்தியை தீர்த்தினான். அங்கதுதான் மூளை வேலை செய்யும். தேவலோக மாதர்கள் எங்கு சென்றிருப்பார்கள்? புறப்பட்ட தேவ உலகம். நம் தாயாரிகளை கருவறுத்தவர் யார்? இதுவானா உங்கள் தம்பியே? வயது புடுங்கணும்டா. ஆமா, உன் தம்பி ஓரத்தை பார்த்துட்டு எம்மா உட்காந்துக்கிற வாடு கூப்பிடுறோம். யாரு? அந்த தேவன் தான். சொல்றா, அப்படி தெளிவா சொல்றா. தேவ இந்திரனுக்கும் உன் தம்பிக்கும் சண்டை ஏற்பட்டது. என்ன சண்டைன்ற? ஏய், தம்பி எப்படிப்பட்டவன்? ஏய், அந்த தேவ இந்திரனை அப்படியே தூக்கி 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 அடிச்சிருப்பானே. பார்த்து நான் ஏறியில உன் தம்பி என்ன பண்ணா? தூக்கி தூக்கி அப்பு அடிச்சான். 3 வடை மொத்தம் எல்லாம் சிக்கிட்டான். ஆனா நல்ல பையன் மோர் ஊத்துனா பாயாசத்தை என்ன சொல்ற? ஐயா, உன் தம்பி செய்த சண்டையில் அந்த தேவலோகமே துணிச்சுடைந்து விட்டது.
அந்த பாடு கூட இப்படி தாண்டா சிரிச்சான். ஏமாடா சிரிச்சான். வாய் திறக்கலையா? யார் சொல்ற? ஐயா இதோ, இருளான உடனே ஏற்றுவதற்காக தீப்பந்தம் கொண்டு வர நான் சென்று விட்டேன். நீ சென்று விட்டாய். மீதிலாம் அவன் தான் பார்த்தான். இல்லைங்க. சோத்த தோணுமா சோத்த முடிஞ்சு கம்முனு உட்காரணுமா? என்ன நடந்ததுங்க? அதை பத்த வைக்கிறதுக்கு பத்தி பிடியா தர நான் போயிருந்தேன். மிச்சம் எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். தீப்பந்தம் அவன் தான் ஏத்தி விட்டானே. நான் இல்லையா, நீ ஏன் பிறகு வச்சு அவன் விட்டு? வெறும் பந்தத்தை மட்டும் தான் வச்சிருந்தான். பந்தத்தை அவன் தான் வச்சு போயிட்டு அதை புரிஞ்சுட்டான். ஆ. ரெண்டாவது சண்டை நடக்குது. ரெண்டாவது மண்ணம் பறக்குது. அதான் பாய்ங்க, கரு தூச்சந்தோ பறக்கிறது. அதான் முடி மண்ணு என் கண்ணுல விழுந்து போச்சு. ஆனா பாய் உங்களை விட்டு போச்சு. நான் கண்ணை முடிக்கிறேன். மீதி அவன் பார்த்தாங்க. புரிஞ்சுட்டாங்க. அவன் கண்ணுல மண்ணு விந்துச்சு. அவன் கண்ணுல மண்ணு விந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவன் கண்ணை போயிட்டு இப்படி பண்ணி இப்படி பண்ணி பண்ணி இவன் பண்ணி இதோ பாரு. சரி சிகரெட் வாசனை எடுக்குது. டேய், டேய். அப்படி ஊதுனா இந்த மண் அத்தனையும் அகற்றி விட்டது. போயிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்தத்தையும் அவன் தான் பார்த்துருந்தான். அப்ப நான் கண்ணு மூடிக்கிட்டு இருந்தேன்னா அப்ப அது கண்ணுல ஊதுற வரைக்கும் அவன் தானே பார்த்திருப்பான். அது வைக்கப்பட்டு அது வரைக்கும் என்ன நடந்தது? என்ன நடந்தது? அந்த காத்துலாம் நின்னு அமைதியாச்சு இடம். ஆமா, நான் பார்க்காத குட்டி வரப்பா நீதான் கண்ணு மூடி நின்றிய. அதேதான். நான் தான் காக்கா கதை சொன்னாலும் எனக்கு விட மாட்டான்னு நினைக்கிறேன். சரி சொல்லு. ஐயா கண்ணை தொடச்சுக்கு நான் அப்புறம் பார்க்கறேன். அங்கே போறேன், அங்கே போறேன். எல்லாரு அந்த தேவேந்திரன் வாழை எடுத்து எதுவா இருந்தாலும் இப்ப சொல்லு. சொல்றா. அவன் வாங்குறது. அவன் மேல வந்தா தான் சொல்லுவான். ஐயோ ஐயோ ஐயோ. நம்ம உடம்பு நம்ம தம்பா காப்பாற்றணும். வரலாமா ஊர் சொல்லணும், வரலாமா பைய தூக்கணும். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ அனுபவிச்சுட்டு ஐயா. மீண்டும் சண்டை ஏற்பட்டது. அந்த தேவேந்திரன் வாழை எடுத்து உன் தம்பி வாழை எடுத்து அவங்க ரெண்டு பேரும் வாழை எடுக்க சொல்ல நாங்க சும்மா இருப்போமா? நீ என்ன பண்ண? அவங்க வாழை எடுத்தாங்க, நாங்க எடுத்து செத்துட்டா. புஜம் போல கைகளை தூக்கினோம். கைகளை தூக்கினோம். உடனே ஒரு ஆஸ்வரம். செத்தானா தேவேந்திரன்? யாரு? தேவேந்திரன் செத்தானா? அதுல தானே உயிரே இருக்குது. செத்துது யாரு? தேவேந்திரன் தானே? தேவ இந்திரனுக்கும் உன் தம்பிக்கும் சண்டை ஏற்பட்டது. அம்மால ஒரு ஆஸ்வரம். செத்தானா? ஒன்னா காட்டி இருது அந்த இந்திரன் நீ வாயை திறக்காத, அவன் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பான். அந்த தேவ இந்திரனும் உங்கள் தம்பியும் சண்டை ஏற்பட்டது. ஒரே ஆஸ்வரம். செத்தானா? யாரு? ஐயோ இந்திரன். ஏன் வாயை திறந்தா? அந்த தேவ இந்திரனும் உங்கள் தம்பியும் ஏற்பட்ட சண்டையில் ஒரே ஆஸ்வரம். ஏன் ஊர் சொன்ன? ஏன் ஊர் சொன்ன? செத்தது யாரு? செத்தது யாரு? அந்த தேவ இந்திரன். ஐயோ சரியா சூழ்நிலை சத்தியமே. ஐயா தேவேந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் பட்டு பட்டு? உங்கள் தம்பி மாண்டு விட்டார் ஐயா. ஐயோ ஐயோ! தம்பி மாட்டி விட்டானா? ஐயா 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 அவன் கீழே எழுதி உட்காந்துட்டாங்க. ஏன் சொல்ல நினைக்கிறா? வனமிதோ மரபயா ஐயோ தம்பி மாட்டி விட்டாரு, மாட்டி விட்டாரு. கண்ணுல தண்ணி வர மாதிரி எத்தனை பலமிகோ கோவிந்தா நாராயணகிரி 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 கோவிந்தா
யார் என்று பாபர் மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கீங்க. நான் யார் தெரியுமா? கைலாயத்தில் இருக்க வேண்டிய பரமன், அந்த ஈஸ்வரன். அவருடைய இடபாகத்தில் இருக்க வேண்டியவள்தான் இந்த உமா மகேஸ்வரி. எதற்காக இந்த வயதான கேள்வியாக அவதரித்து வந்திருக்கின்றேன்? ஒரு நேரத்தில் காராளம்பு பட்டினத்தை பரிமளிக்கக்கூடிய வல்லான கண்ட அரக்கன் என் கணவர் ஈசனை கோரி தவம் பெற்றார். தவம் பெற்று வரம் பெற்றார். என்ன வரம்? நீண்ட நாளாய் எனக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று மன வருத்தத்தோடு இருந்தவன் வல்லாள கண்டன் என் கணவரை கோரி தவம் செய்தான். தவத்தை வெற்றினார். தவத்தை வெற்றி வரம் கொடுத்தார். என்னவென்று அவன் வரம் கேட்டார். சுவாமி, எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்று வரத்தை கேட்டார். ஆனால் நீ கேட்டபடியே தருகிறேன் என்று வரம் கொடுத்தார். என்னவென்று? என் மனைவி நிசாத்திரி வைத்து கருவாக தரித்து இந்த ஈசன் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரத்தை பெற்றுவிட்டார். கேட்டதை தடையில்லாமல் கொடுப்பவர் என் கணவர் ஈசன். வரம் கொடுத்தார். வைகாசி திங்களிலேயே உன் மனைவி நிசாத்திரி வயிற்றிலே கருவாக தரித்து மாசி திங்களிலே உனக்கு நான் மகனாக பிறக்கிறேன் வரம் கொடுத்து விட்டார் என் கணவர் ஈசன். வேண்டாம் வேண்டாம் என்று எடுத்து உரைத்தேன். என் வார்த்தை கேட்காமல் வரத்தை கொடுத்து விட்டார். கொடுத்தவர் ஒருவேளை அந்த நிசாத்திரி யோனி வழியாக பிறந்து விட்டார். அந்த ஈசன் ஒரு அரக்கனாக தோன்றி விடுவார். பூங்கா வளர்த்தம்மாவாக இதோ அவதரித்திருக்கின்றேன். வயதான மூதாட்டியாக வந்திருக்கின்றேன். என் கணவரை காப்பாற்ற வேண்டும். என் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாமர் மக்கள் அனைவரும் ஒவ்வொருவராக கோரித்து செல்ல வேண்டும். ஏகாரி வீட்டிலே குழந்தை செல்வம் இல்லை என்று இருவரும் மனவர்த்தத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். அவருடைய வீட்டிலே சிறிய குழந்தை அவதரித்து அவருடைய குறையெல்லாம் போட்டுவிட்டு பிறகு சென்று என் கணவரை காப்பாற்றலாம்.